ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் முன்னாடி எங்கள் சித்தியை கொண்டு போய் ட்ரெயின் ஏற்றி விட்டு ஷேர் ஆட்டோ ஏறினாங்க. அவங்க வந்து ஒரு 4 டேஸ் தங்கிட்டு கிளம்பிட்டாங்க. 10 டேஸ் தங்கன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வந்தாங்க. ஆனால் அவங்களால தங்க முடியல, கிளம்பிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து நான் ஷேர் ஆட்டோவில் ஏறினேன். எப்போவுமே நான் 2 வீலர் வச்சுருக்கறதுனால 2 வீலரில் போயிட்டு 2 வீலரில் வருவேன். நான் வந்து எங்கள் சித்தியை வந்து ஊட்டியில் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏற்றி விட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஊட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம். அவங்க வயசானவங்க. அப்பா சொன்னாங்க, வேணாம் ஆட்டோலேயே கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் ஏற்றி விட்டு 2 வீலர்லாம் டபுள்ஸ்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னா அவங்கள ஏற்றிட்டு ரொம்ப நாள் கழிச்சு நான் ஷேர் ஆட்டோவில் பயணம் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா எங்கே போனாலுமே வண்டி தான், 2 வீலர் தான். எங்கே போனாலும் வண்டி எடுத்துகிட்டு போவேன், வண்டி எடுத்துகிட்டு வருவேன். ரொம்ப நாள் கழிச்சு ஷேர் ஆட்டோவில் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானாக 2 வீலர் வாங்குறதுக்கு முன்னாடி ஷேர் ஆட்டோ தாங்க போவேன். எங்கே போனாலுமே நடந்து தான் போயிட்டுருந்தேன். 2 வீலர் பார்த்திங்கன்னா நான் லேட்டாக தான் எடுத்தேன். நான் வந்து எனக்கு வந்து ஒரு 43 வயசு இருக்கும்போது தான் 2 வீலர் எடுத்தேன். ஒரு நாள் எங்கள் ஹஸ்பண்டு ஃபஸ்ட்டு 2 வீலர் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட வண்டி எடுத்துகிட்டு வந்து வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப நாளாகவே 2 வீலர் கற்றுக்கணும்னு ஆசை. ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்புறமா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வண்டி எடுத்துகிட்டு வந்து வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டு 1 வீக் தான் கற்றுக் கொடுத்தாங்க. உடனே புது வண்டி எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புது வண்டி எடுத்த உடனே நான் வந்து மெயின் ரோட்டுக்கெலாம் போகலங்க. நகருக்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் ரோட்டில் ஓட்ட ஆரம்பித்தேன். இப்போ நான் 2 வீலர் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஷேர் ஆட்டோவில் ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஃபஸ்ட் டைம் இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஷேர் ஆட்டோவில் போனேன். ஷேர் ஆட்டோவில் போயிட்டு இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊட்டிலேருந்து என்டிலேருந்து சாவடி வரத்துக்கு ஒரு ஷேர் ஆட்டோ ஏறினேன். ஷேர் ஆட்டோ வர்றது ரொம்ப ஜாலியாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஷேர் ஆட்டோ, டவுன் பஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு மினி பஸ் ரொம்ப பிடிக்கும். மினி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ஒரு தனி ஒரு சந்தோஷங்க. ஏன்னா மினி பஸ் வந்து வந்த புதுசில் கிராமங்களில் ஊருங்களுக்கு உள்ளெல்லாம் மினி பஸ் வந்தது. நம்ம வீட்டு வாசப்படியிலே மினி பஸ் ஏறிக்கலாம் அப்படின்லாம் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் எதில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ட்ரெயின், ஷேர் ஆட்டோ, மினி பஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். வெளியூர் போகிறதுனா எனக்கு வந்து நான் சூஸ் பண்ணுறது வந்து ட்ரெயின் இல்லைனா கார். அதுதான் விரும்பி சூஸ் பண்ணுவேன்.